ரசனையான பாடல் ஒன்று இசையமைச்சிருக்கீங்க. ரொம்ப ரசனையான பாட்டு. இந்த நிச்சயதாம்பலம் திரைப்படத்துல பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அந்த பாடல். பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியே பார்த்த உருவமா, பாராடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியே பார்த்த உருவமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா, நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா, நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா. முத்தமிழே முக்கனியே மோக வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே. பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியே பார்த்த உருவமா. ஏன் இந்த கைதட்டியா முரளிக்கா சொல்லுங்க, ஏன் கைதட்டு சொல்ல மாட்டேன் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரசிச்சு பாடினாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் நான் எதிர்பார்க்கல எப்படி பாடுவார்னு, அதனால தான் கிளாப் பண்ணேன். அதில் ஒரு விஷயம் சொல்லிட்டு அவருக்கு, எதிர்பார்த்து கிளாப் பண்ணுறதில்ல, அவர் நல்லா பாடுவார், இன்னைக்கு ரொம்ப நல்லா பாடினார், எதிர்பார்க்காம கிளாப் பண்ணுறது. இதில் ஒரு சின்ன விஷயம் அடங்கியிருக்கு தெரியுமா. ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் சார். ஓ, நான் சொல்றது எனக்கு சப்த சுரங்கள் பட் ஒன்றும் மியூசிக் டேஸ்ட்டுங்கிறது ரசிப்பாங்க. ஒரு பாடகனுக்கு மகன் பாடகனாக பிறக்கிறது, ஒரு இசையமைப்பாளருக்கு இசையமைப்பாளர் பிறக்கிறது, இப்படி பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு தடவை நாங்கள் துபாய்க்கு கச்சேரி போயிருக்கோம். அண்ணா பெரிய ஒரு டிஎம்எஸ் கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போனவன உட்கார்ந்தாரு, பாடினார். நான் என்ன பண்ணேன், அவர் கூட அவருடைய பையன் சன் வந்திருக்கார், டிஎம்எஸ் சாருடைய பையன். சிவாங்கி அவரையும் கூப்பிட்டு பாட வைக்கலாமேன்னு பாடி என் மனசு சந்தோஷப்பட்டு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு அப்பனுக்கு ஒரு மகன் இப்படி பாடகனாகவும் மியூசிஷியனாக இருக்கிறது எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கிறோம், அப்படி ஒருத்தர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே டிஎம்எஸ் ஜனங்க எதிர்பார்ப்பாங்க நிறையா. இவன் பாடின உடனே இவனுக்கு கிளாப் பொறிஞ்சிடுச்சு.
மகன் பாடின உடனே மகனுக்கு டிஎம்எஸ் சாருடைய மகனுக்கு சார் ஒரு நல்ல கிளாப் படிச்சு ஜமாயிச்சிட்டாங்க. இவர் போய் உட்கார்த்தாரு. அடுத்த படம் அவனே பாடை டிஎம்எஸ் சார் சொல்றாரு, கோவம் தெரிச்சு அவனே பாடை என்னென்ன இது, நான் எவ்வளவு நல்ல விஷயம் நான் பண்ணேன், உங்க பையன் உங்க முன்னால பாடி உங்க. அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும், அதுக்கு பாக்கியம் பண்ணணும். அதை தப்பா சொல்லல, அவருக்கு அந்த ஜெல சீல் அல்லது தன்னுடைய பையன் அவர் எதிர்பார்க்காம ஜனங்க அடிச்சிட்டாங்க. இவரு அதை விட நல்லா பண்ணா கூட பாடுவாரு தெரியுமே. அது மாதிரி முரளி சார் பாடணும்னு எனக்கு நான் கிளாப் பண்ணல. இப்போ அரங்கத்துல அனைவரும் ஒரு கிளாப்ஸ் கொடுக்க சொல்றேன். நேயர்களே, இந்த கைதட்டல் எதற்காக தெரியுமா? மெல்லிசை மன்னர் இந்த அரங்கத்தில் பாராட்டி இருக்கிறார் திரு முரளி அவர்களை. உண்மையிலேயே அவ்வளவு ரசனையா பாடினாரு. அத மெல்லிசை மன்னர் முகத்துல பிரதிபலிச்சதை நம்ம பார்த்தோம். ஒண்ணு. ரெண்டாவது, இதே கச்சேரி துபாயில் நடந்தப்போ அங்க ஒரு சம்பவத்தை சொன்னார்ல டிஎம்எஸ் சார் மகன், அவருக்கும் இந்த கைதட்டல். அடுத்து, அந்த அளவுக்கு இசை மீது எவ்வளவு தூரத்துக்கு நாட்டம் இருந்தா தன்னுடைய பையனே ஆனாலும் அவர் அப்படி இருந்திருப்பாரு. இந்த கைதட்டல் அவருக்கு. இவ்வளவுக்கும் அடிப்படை காரணமாக இருந்த மெல்லிசை மன்னருக்கு இடைவேளை.